என் பசங்களுக்கு பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேனா, அங்க என் கண்ல பட்டது தான் அந்த பொருள். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோனே, அது எப்படியாவது ஒரு தடவையாவது விளையாண்டு பார்த்துரணும்னு சொல்லி ஆழ் மனசு ஆசைப்பட ஆரம்பிச்சுரும். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு விலை கேட்டா ரூ. 50 நான் பரவாயில்லன்ட்டு வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு வர தெரிஞ்சு எனக்கு இது என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு ஒண்ணும் புரியல. சரி எதையாவது ஒண்ணு பண்ணுவோம்ன்னு சொல்லி பிரிக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தா, என் பசங்க 2 வந்து உட்காந்துக்குச்சு. இப்ப நான் இது எப்படியாவது அசெம்பிள் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்கு. இது அசெம்பிள் பண்ணலன்னா ஒரே அசிங்கமா போயிரும். சரி போ அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் குறுக்குறுன்னு ஒண்ணு ஒண்ணா வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன பேட்டரின்னே தெரியல. இத நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி பரவால்ல. டார்கெட் என்ன எப்படியாவது அந்த ஃபேன சுத்த வைக்கணும் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த ஒயர தூக்கி அந்த சுவிட்சோட கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நானும் சொருவுறேன் அது நிக்க மாட்டேங்குது. பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. சரி இது என்னடா பண்றதுன்னு தெரியாம அத தூக்கி போட்டுட்டு, பேட்டரியோட எதையாவது கனெக்ட் பண்ணுவோமா? அத வச்சு ஏதாவது வீடியோ இருக்கான்னு சொல்லி வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கே தவிர, அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் எங்கேயும் காணோம். முக்கியமா அந்த சுவிட்ச் தான் பஞ்சாயத்து. இது எங்க வைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. சரி டைரக்ட்டா விட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபேனுக்கு கீழ இருக்க அந்த குட்டி ஐட்டம் அது என்னன்னே தெரியல. அதோட ஒயர கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஃபேன் சுத்திருச்சு. ஒரு வழியா எப்பா மான மரியாதைலாம் காப்பாத்தப்பட்டுருச்சு. ஃபேன் சுத்திருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. அப்பதான் என் பொண்ணு கேட்டா, "மம்மி இது கூடயே ஒரு சுவிட்ச் குடுத்துருக்காங்களே, அது எதுக்கு? அது எங்கேயாவது கனெக்ட் பண்ணி காட்டு மம்மின்ட்டா." ஒரே அவமானம். நான் அவர்கிட்ட கேட்டா, அவர் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு எந்திச்சு ஓடிட்டார். என்னடா பண்றதுன்னு சொல்லி யூடியூப பார்க்குறேன், கூகுள்ல பார்க்குறேன், தெரிஞ்ச எல்லா வெப்சைட்லயும் போய் நோண்டி பார்க்குறேன். இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கே தவிர, இது எப்படி அசெம்பிள் பண்றன்றது ஒரு வீடியோ ஒண்ணுத்துல கூட காணோம். சரி போ அப்படி இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில இருக்கவே இருக்காரு நம்ம கடைக்காரரு. அவர் மேல பழிய போட்டுறலாம்னு சொல்லிட்டு, பாப்பா அவர் எதையோ குடுக்க மறந்துட்டாரு. அதனால தான் கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வழியா தப்பிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு குழப்பம். உண்மையிலேயே எனக்கு தான் தெரியலையா? இல்ல இது எங்க வச்சு அமுக்குறது? நானும் கிடைக்கிற ஓட்டையெல்லாம் சொருவி பார்த்தா ஒண்ணும் வேலைக்கு ஆவல. கடைசி வரைக்கும் அந்த சுவிட்ச வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வழியா ஃபேனையாவது ஓட விட்டனே, அது வரைக்கும் மானம் காப்பாத்தப்பட்டுருச்சுன்னு சொல்லி சைலன்ட்டா விட்டுட்டேன்.